அம்மா நீங்க பிள்ளைகளை பெறுவதற்கு கூட எல்லாம் போட்டுக்கிட்டீங்களாம்ல கேள்வி கேட்டார். ஒரு நல்ல கேள்வி. ஆனா நம்ம ஏதாவது இலக்கியம் படைச்சு அனுப்பிச்சிருக்கோமா படைக்கிறோமா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம பிள்ளைகளுக்கு எதுவும் சொல்லி கொடுத்துருக்கோமா? திருக்குறளை சொல்லி கொடுத்துருக்கோமா? தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நல்ல கேள்விகள் தான். அவர் கேட்கிற போது நீங்க உட்கார்ந்துக்கிறத பார்த்தேன். அவரை பார்த்த மணிக்கு உட்கார்ந்து கேட்கிறேன். இன்னும் சொல்லிக் கொடுத்துருப்பா கூட இருக்கிறேன். அவருக்கு சொல்லிக் கொடுக்காததுனால சொல்லிக் கொடுக்க முடியல. இங்க இருக்கக்கூடிய அவசர உலகத்துல சொல்லிக் கொடுக்க முடியலேன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி இங்க ஒரு கேள்வி தானே இருக்கு. அதில் போய் அடிக்கடி வந்து ஒன்று ஊற்றிக்கிறப்ப மத்திய போட்டா என்ன செய்யறதுன்னு கேட்கிறாரு. என்ன செய்வீங்க? நீ எல்லாம் அங்கிருந்து கொண்டு வர தண்ணிக்கே இந்த பாடு வைப்பீங்க. தண்ணின்னு பெருன உடனேயே தண்ணி மின்சாரம் சொன்ன உடனே எங்களுக்கு தக 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 தமிழ்நாட்டில் ரெண்டு இல்லாமல் நாங்கள் பாடுற மின்சாரம் இல்லை, சுத்தமாக இல்லை. வெயில் அங்கே மதுரையிலலாம் நான் புறப்புற அன்னைக்கு 108. ஏன்னா குளங்களை மூடிட்டாங்க, மரங்களை வெட்டிட்டாங்க. மலைகளை எங்கன மரம் இருந்தாலும் கீழே சேவ் பண்றாங்க, குடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். என்ன செய்ய பாவம்? அதனால போகும்போதுதான் தெரியும் எனக்கு எப்படி இருக்கு. இங்கிருந்து கேட்டா இவன் தப்பிச்சுட்டு போயிட்டேன் அப்படின்ட்டாங்க. இன்னும் எப்படி இருக்கு? மழைகளை பெஞ்சாங்க. அதான் நீ போயிட்டு அப்புறம் எப்படியும் மழை வர. எனக்கு இந்த மனுஷன் இவ்வளவு விஜயகுமார் இவ்வளவு கேட்கிறாரு. நீ எதுவும் படைச்சிருக்கீங்களா? உங்களுடைய இலக்கிய படைப்புகள் ஏதாவது உண்டா? ஒரு மொழிபெயர்ப்பாவது இருக்கலாம் இல்லையா? இங்க இருந்து ஒரு மொழிபெயர்ப்பு நம்ம படைக்காட்டி கூட ஒரு மொழிபெயர்ப்பாவது இருக்கணும்ல. அதாவது இருக்கா? அதை அச்சரிக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன செய்ய போறாங்க? சென்னைக்காரங்க இங்க வந்து 3 வருஷம் ஆகுது இல்ல? வாங்க. பட்டிமண்டபங்களின் சக்கரவர்த்தி, எங்கள் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் தாத்தா சாலமன் பாப்பையா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என்னிடம் உரிய எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், ஆனால் என் நேரத்தை மட்டும் கேட்காதீர்கள் அப்படின்னு மாவீரன் நெப்போலியன் சொன்னாராம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நேரங்கிறது நம்ம எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். தமிழுக்காக, ஒரு தமிழ் நிகழ்ச்சிக்காக நேரம் ஒதுக்கி இங்க குழுமி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சிறந்தாழ்ந்த என்னுடைய வணக்கத்தை. ஐயா, எதிரணிக்காரங்க உறவுக்காரங்க எப்ப வேணா வீட்டுக்கு வர முடியும்னாங்க. அவங்க எப்ப வேணா ஏன் வராங்கிறது தெரியாம சொல்றாங்க. நம்ம ஊர்ல கரண்ட்ங்கிறது காதல் மாதிரியா, எப்ப வரும் யாருக்கு வரும்னு யாருக்குமே தெரியாது. காதல் மாதிரி யாருக்கு காதல் வரும் எப்ப வரும்னே தெரியாது. கரண்ட் அந்த மாதிரி. அவங்க வீட்டுல கரண்ட் போயிருக்கும், புழுக்கள் தாங்கல உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஐயா, முதல்ல நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். இங்க இருக்கிறவங்களுக்கே நிறைய பேரு கலாச்சாரங்கிறதும் பண்பாடுங்கிறதும் வேற வேற விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ரெண்டுமே ஒரே விஷயத்தை குறிக்கக்கூடிய 2 சொற்கள் தான். இந்த நடுவு சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயம் ஐயா. நடுவு சென்டர் மாதிரி. அப்புறம் கலாச்சாரம்னா என்ன?
பல்லாயிரக்கணக்கான வருடங்களா ஒரு பகுதியில வாழ மக்களோட வாழ்வியல் ஆதாரங்கள்லேருந்து இருக்கிற வாழ்க்கை நெறிமுறைகள் தான் அந்த பகுதி மக்களோட கலாச்சாரமா மாறுது. ஐயா, காலத்தோட சுழற்சியால நாங்கெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம்ல, அது உண்மைதான், ஒத்துக்கிறோம். அதுக்காக தமிழ் கலாச்சார உணர்வையும் நாங்க விட்டுட்டு தான் வந்துட்டோம் அப்படின்னு நீங்க எங்களை பத்தி தவறா நினைக்கக்கூடாது இல்லையா? இல்ல இல்ல நினைக்கல. அங்க நீங்க தான் அதுக்கு மொத்த புத்தகம் எழுதுட்டீங்கன்னு சொல்லுறதா அதை பத்தி சொல்லலைக்காக அதுக்கு மொத்த புத்தகம் நீங்க தான் அப்படின்னு சொல்ல போதுதான் பாவ விஜயகுமார்லாம் கண்ணீர் வடிக்கிறது. ஐயா, வெயிலோட அருமை நிழல் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அரிசோனா மக்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? இப்போ வீட்டுல வந்து ஒரு பையன் சரியா படிக்கல, இல்ல ரொம்ப கற்கரியா இருக்கான்னு வைக்கிறேன், ஒரு 2 வருஷம் அவனை ஹாஸ்டல்ல விட்டா தானா வழிக்கு வருவான் அப்படின்னாங்க. நாங்க எல்லாம் அந்த ஹாஸ்டல்ல விட்ட பசங்க மாதிரி தான் ஐயா. தமிழ்நாட்டை விட்டு வெளியில வந்தப்பதான் எங்களுக்கு தமிழ் கலாச்சாரத்தோட மேன்மையை புரிஞ்சுது. அப்புறம் ஐயா, இங்க எங்க பசங்க எல்லாம் தமிழே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதிர்த்தரப்புல பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. ஐயா, இந்த ஊர்ல தமிழ் பேசுவோம் இல்ல ஆங்கிலம் பேசுவோம். உங்களுக்கு தங்கிலீஷ் ஒரு மொழி இருக்கு தெரியுமாங்கய்யா? அதை நீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேட்க முடியும். இதுதான் பாருங்க, சென்ற ஊர் நான் தமிழ்நாட்டுக்கு போயிருந்த போது அங்க ஒரு மருந்து கடையில இங்கு ஏர்பல் மருந்துகள் விற்கப்படுதுன்னு எழுதி போட்டிருந்தாங்க. ஏர்பல் தெரியும் நமக்கு, இது என்னடா ஏர்பல் அப்படின்னு சரி அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டா இங்கு ஹெர்பல் மருந்துகள் விற்கப்படுதுன்றதான் அவர் அப்படி எழுதி போட்டிருக்காரா. அதே மாதிரி நீங்க நிறைய உணவகங்களை பார்த்துருக்கலாம், டிஃபன் ரெடி அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. ஐயா, தமிழா பேசுறத நம்ம வந்து ஒரு கௌரவப்படுத்த நினைக்கிறாங்க. அதே இங்க தமிழா பேசுறத நாங்க மிகப்பெரிய கௌரவமா பார்க்கிறோம். ஐயா, யாருக்கு தேவை அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் தேடலும் அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கடவுள்கிட்டே கூட நமக்கு ஏதாவது காரியம் நடக்கணும்னா தேங்காய் உடைக்கிறேன், பாத்திரம் எடுக்கிறேன்னு எல்லாம் வேண்டிப்போம். இப்ப எனக்கு கூட பாருங்க 2 நாளா தொண்டை கட்டி இருந்துச்சு. உடனே எங்க அம்மா தொலைபேசியில கூப்பிட்டு, அம்மா வாசப்புள்ள அதுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிருமா, நான் பட்டிமன்றத்துக்கு நல்லா பேசணும் அப்படின்னு. கடவுளையே கூட எப்ப தேவை அதிகமா இருக்கோ அப்பதான் பக்தி உணர்ச்சியை அதிகமா காட்டும். அப்ப மற்ற விஷயங்களுக்கு யோசிச்சு பாருங்க, இப்ப தேவை அதிகமா இருக்கு. ஆமா. அப்புறம் ஐயா, அமெரிக்காங்கிறது பலதரப்பட்ட கலாச்சாரத்தோட கலவை தான் அமெரிக்கா. இப்படிப்பட்ட இடத்துல வாழ போற எங்களோட அடுத்த தலைமுறைக்கு தமிழ் கலாச்சாரத்தோட மேன்மையை உணர்த்தி வளர்க்க வேண்டியது பெற்றோர்களான எங்களோட கடமை. எங்க அப்பா அம்மா எங்களுக்கு கொடுத்த பொக்கிஷத்தை பாதுகாத்து எங்க பிள்ளைங்க கிட்ட கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஐயா, நான் பொக்கிஷம் எழுதுமாயா சொல்றேன். கல்வியான்னு பாத்தீங்கன்னா எங்க பெற்றோர் வந்து பள்ளி இறுதி ஆண்டு வரைக்கும் படிச்சிருக்காங்க. நான் மேல் படிப்பு படிச்சிருக்கேன். இப்ப என் பொண்ணு அதை விட அதிகமா படிக்க போறா. செல்வமான்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா பணியிலேருந்து ஓய்வு பெறும்போது என்ன சம்பளம் வாங்கினாலோ அதை நான் என் பணியோட ஆரம்ப காலத்தை வாங்கிட்டேன். நான் பொக்கிஷம் சொல்றது தமிழ் கலாச்சாரத்திற்கே உரித்தான வீரம், ஈகை, ஒழுக்கம், நேர்மை போன்ற குணநலன்கள். இதை எங்க பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஐயா, இந்த அமெரிக்கா தமிழ் கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கும் தமிழர்களை சரியான நேரத்தில் உலகிற்கு எப்பொழுதுமே அடையாளம் காட்டியுள்ளது. இதற்கான சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புறேன் ஐயா. இப்போ அநீதியை எதிர்த்து போராடும் வீர குணத்தில் சிறந்து விளங்கும் அம்பிகா ஸ்ரீனிவாசன் அவர்களை வீரமங்கை என்று இந்த அமெரிக்கா கௌரவப்படுத்தியுள்ளது. பாலம் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தும் கல்யாண சுந்தரம் அவர்களை
அப்புறம் ஐயா, நாங்க தமிழ் கலாச்சாரத்தை இங்க வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புறையா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா தான் இருக்கும். ஒரு முதியவர் வந்து தான் வாழ்நாள் முழுக்க ஒரு மணல் மேடு மேல உட்கார்ந்து பிச்சை எடுத்தாரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுதான் அவர் உட்கார்ந்து பிச்சை எடுத்த இடம் வந்து வெறும் மணல் மேடு இல்ல, அது பல பொக்கிஷங்களையும் பல விலை மதிக்க முடியாத தங்க வைர மாணிக்கங்களையும் தாங்கிய இடம் அப்படின்னு. நாங்களும் மிகப்பெரிய பொக்கிஷமான தமிழ் கலாச்சார உணர்வை தாங்கித்தான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை விட்டு வெளியில வந்ததுனால எங்களுக்கு புரிஞ்சுது. பலதரப்பட்ட கலாச்சாரத்தை இங்க பார்த்ததும் தான் எங்க கலாச்சாரத்தோட மேன்மை எனக்கு புரிஞ்சுது. ஐயா பாரதியார் சொல்வாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமவது தமிழரிட நாம் இங்கு வாழ்ந்திருந்தல் நன்றோ, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு அதைத்தாயா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இறுதியாக தமிழ் கலாச்சார உணர்வை இப்பொழுதும் சரி இனி வரப்போகும் காலங்களிலும் சரி அதிகம் போற்றப்படுவது அமெரிக்காவில் தான் என்று ஆணித்தரமாக அடித்து கூறி என் உரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி அளித்தவர்களே. இன்னைக்கு இல்லை, வரப்போற காலங்களிலேயுமே உலகுக்கு தமிழ் கலாச்சாரத்தை கடைபிடிப்பது மட்டுமல்ல, எடுத்து சொல்ல போவதும் அமெரிக்க வாழ் தமிழர்கள் தான் அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப தெரியும். ஏன்னா அங்கிருந்து இங்க வந்து இருப்பாருன்னா நிழலின் அருமை வெயிலில் தெரியும் இருக்காங்க. வெயில்